விலங்கு வெப் சீரிஸே ஒரு தரமான வெப் சீரிஸா இருக்கு. அதே யுனிவர்ஸ்ல இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. வாரண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து ஜீஃபைல அவைலபிளா இருக்கு. வழக்கப்பட்ட இந்த காவல்துறை யாரெல்லாம் குற்றம் செய்றாங்களோ அவ்வளோலாம் கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ போய் பார்த்தா, எப்படிதான் இப்படிலாம் எடுக்க முடிஞ்சுச்சு அப்படிதான் காய்ஸ் நமக்கே தோணுச்சு. காவல் நிலையத்தில வந்து போலீஸ் அதிகாரி எப்படி எப்படிலாம் இந்த கேஸ வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள எப்படி என்னென்ன பிரஷர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகா காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம நல்லா ரசிக்கும்படியா தான் காய்ஸ் இருந்துச்சு. இதுல மெயின் ஹீரோவா நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் அவரே இந்த வெப் சீரிஸோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. நம்ம விலங்கு வெப் சீரிஸ எடுத்த டைரக்டரும் இவரு தான். இந்த வாரண்ட் வெப் சீரிஸ எடுத்த டைரக்டரும் இவரு தான். அவரு இந்த வெப் சீரிஸ்ல வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காப்புல. அவரே இந்த வெப் சீரிஸ் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்படி என்னதான் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்து பார்த்தா, கிட்டத்தட்ட 4 எபிசோடு பார்த்தேன் கைஸ். 4 எபிசோடுன்னு பார்க்கறதுக்கு தக்காளி எப்படி எப்படிலாம் யோசிச்சு எடுத்தீய அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. ஏன்னா ரைட்டிங்க பார்க்கணுமே கைஸ். ஒரு எப்படி சொல்றது, ஒரு தரமான ரைட்டிங்கா போட்டு இந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருந்துச்சு. அடுத்து போக போக அதுலேருந்து ஒரு கதை ஒண்ணு செகண்ட் எபிசோட்லேருந்து ஒரு கதை ஒண்ணு ஆரம்பிக்கும் கைஸ். அந்த கதையில தான் நம்மள ஒரே பதட்டத்தின் உச்சத்துல வச்சிருப்பாங்க. சரி, இந்த வெப் சீரிஸோட நம்ம கதைய நம்ம பார்க்கும்போது, ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ இன்னசென்ட்டாவே இருக்காப்புல. எப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு போலீஸ்னா என்ன? அங்கே போய் நம்ம மக்கள ஒரு கட்டத்துல காப்பாத்தா நம்ம ஈஸியா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா, ஒரு கான்ஸ்டபிளா நம்ம ஹீரோ வந்து சேராப்புல. ஆனா ஒரு போலீஸ்னா என்னன்னே தெரியாம இன்னசென்ட்டான ஒரு ஆளா இருக்காப்புல. இவ்வளவு காவல் நிலையத்துல இருக்க ஏகப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்துல கிண்டல் பண்ணிக்கிட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கட்டத்துல வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி வந்து ஒரு கைதிய வந்து நீ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாப்புல. கூட்டிட்டு போகும்போது அந்த கைதி வந்து நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மரியாதையே போயிரும். அவன வந்து பட்ட பேர சொல்லி கூப்பிடுறதுல இருந்து எல்லாமே ஒரு கேவலமான ஒரு நடத்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே போலீஸ் அதிகாரி. இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம வேலைய விட்டு ரிசைன் பண்ணிருவோமா? நம்மள வந்து மட்டமா நினைக்கிறாளே வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாப்புல. சின்ன ஒரு கேஸ் ஒண்ணு, ஒரு வாரண்ட் கேஸ்ன்னு ஒண்ணு வருது. அந்த வாரண்ட் கேஸ்ல யாரெல்லாம் இந்த கோர்ட்ல வந்து சரணடைகிறாங்களோ அவ்வளோலாம் தேடி புடிச்சு, ஆளுகள ஃபுல்லா தேடி புடிச்சு கோர்ட்ல வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 பெட்டிஷனோட போகுது. போகும்போது அங்கே பார்த்தா, அவருக்கு வந்து ஒரு கேஸ் ஒண்ணு நடத்துறாப்புல. ஒரு கேஸ் வந்து நடத்தி விசாரணை நடத்தி ஒரு கேஸ முடிக்க போற நேரத்துல ஒரு திடீர்னு பார்த்தா, எப்படி அந்த கைதி வந்து உயிரோட தான் இருக்கான். அது வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அங்கே போய் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றான். இத பார்த்த ஜட்ஜ் வந்து, "என்னய்யா மனுஷன், நீ என்ன போலீஸ்காரனா?" அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரோட அவன் பக்கத்துல இருக்கான். அவனுக்கு போய் நீ டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்க ஃபேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள உயர் அதிகாரிகள்லாம் ஒரு கட்டத்துல வந்து கூப்பிட்டு டிஎஸ்பிலேருந்து ஏஎஸ்பிலேருந்து எல்லாமே கூப்பிட்டு அந்த எப்படி சொல்ல நம்ம ஹீரோ கட்டலாம் திட்டுறாங்க. "உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? பேசாம இருக்க மாட்டியா? வைக்க மாட்டியா?" அப்படின்னு சண்டை வருது. சண்டை வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வெறுத்தே போயிடும் வாழ்க்கையே. எப்படின்னா இதுக்கு மேல இந்த போலீஸ் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல நினைக்கிறாப்புல. நினைக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்றாப்புல. மோட்டிவேஷன் பண்ண அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தைரியம் வருது. எப்படின்னா, இதுக்கு மேல எல்லா கேஸும் நம்ம தான்டா எடுத்து நடத்தணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு கேஸ் ஒண்ணு வருது. இன்னொரு கேஸ் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்த நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து விசாரிக்க போறாப்புல. விசாரிக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே அக்யூஸ்ட் நிப்பான். அத வந்து நம்ம ஹீரோ வந்து தவற விட்டுறாப்புல. தவற விட்டும்போது அங்கே பார்த்தா அவருக்கு ஒரு கட்டத்துல வந்து மறுபடியும் போலீஸ்ல இருந்து பிரச்சனை வரும். போலீஸ் அதிகாரிகள் தான் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒண்ணு போகும். இன்னொரு கேஸ் ஒண்ணு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு பாட்டி வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஆயிரும். மிஸ்ஸிங் கேஸ் ஆன அப்புறம் இங்க உள்ள அதிகாரி சொல்றாப்புல, நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து கூட்டிட்டு போய் நீ போய் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்புல. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாப்புல. விசாரிக்கும்போது அவர் நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிச்சிடாப்புல. இந்த மாதிரி இப்படிலாம் நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாப்புல. கேஸே நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்ணிடாப்புல. இத பார்த்த நம்ம போலீஸ் அதிகாரிலாம் உதவுகிற ஆள் வந்து எப்புட்றா இந்த கேஸ முடிச்சான் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இங்க உள்ள போலீஸ் அதிகாரிலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து வேற லெவல் சம்பவமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க தாங்க செஞ்சு. கிட்டத்தட்ட எப்படி 4 எபிசோட கதை. இந்த கதை அம்சம் இப்படித்தான் போகும். ஒவ்வொரு கேஸ் நம்மள ஒரு கட்டத்துல வந்து ஒரே கேஸ முடிக்காம அதுல பல கேஸுகள்லாம் ஒரு கட்டத்துல வந்து இன்வால்வ் பண்ணி அது பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செம ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சு. அடுத்த எபிசோடு என்ன நடக்கும்